தாவீதோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை நாம் சுதந்தரிக்கும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். ஏசாயா 55:3 பின்பகுதி. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நல்லா படிச்சுட்டு வந்துட்டீங்க. இந்த மாத வாக்கு தத்தம் என்ன அப்படின்னு உடனே டக்குன்னு எடுத்து வாசிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த வேத புத்தகம் உடன்படிக்கை நூல் என்று சொன்னால் மிகையாகாது. அது உடன்படிக்கை நூல். அந்த புத்தகம் உடன்படிக்கைகளினாலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து முடிவு மட்டும் அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை, எப்படி அது நிறைவேறும், எப்படி நிறைவேறப் போகிறது என்பதையெல்லாம் சுட்டி காட்டுவதாகத்தான் இருக்கிறது. நோவாவுக்கு ஆண்டவர் அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார். எல்லா ஜீவன்களையும் நான் இனி ஜலப்பிரளயத்தினாலே அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அதற்கு அடையாளமாக தன்னுடைய வில்லை வானத்திலே வைத்தார் என்று சொல்லி நாம் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினாலே சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரவாகம் உண்டாவது இல்லை என்றும் உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ஒரு உடன்படிக்கை செய்கிற பொழுது ஒரு அடையாளத்தையும் கர்த்தர் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு அடையாளம், ஒரு சைன். இதை பார்க்கும்போதெல்லாம் அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். நோவாவுக்கு ஜலப்பிரளயம் இனி உண்டாவதில்லை என்று சொல்லி இந்த உலகத்தில் உள்ள சகல ஜீவன்களோடும் கூட அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக நாம் ஆபிரகாமோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்தார். இதை குறித்து ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். 17 ஆதியாகமம் 17:4. நான் உன்னோடு பண்ணுகிறேன் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவ. அவனுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கிறதுக்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறேன், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளமாய் இருக்கும். நான் உன்னுடைய உடன்படிக்கையின் முடிவு என்ன? நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். நீ செய்ய வேண்டியது என்ன? உன் குடும்பத்தில் உள்ள எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். இதுதான் விருத்த சேதன அடையாளத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அடுத்தபடியாக நம்ம இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நாம் இஸ்ரவேலரோடு ஆண்டவர் எப்படி ஒரு உடன்படிக்கை செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அவர் முந்தைய உடன்படிக்கைகளை எல்லாம் நினைவு கூறுகிறார். ஏனென்றால் இந்த இஸ்ரவேலர் யாருடைய சந்ததியாக இருந்தாங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததியாக இருந்தார்கள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நம்ம உற்று நோக்கும்போது, லேவியராகமம் 26:42 நம்ம பார்க்கும் பொழுது, நான் யாக்கோபோடு, நான் ஈசாக்கோடு, நான் ஆபிரகாமோடு பண்ணின என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன், இந்த தேசத்தையும் நினைப்பேன். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்தை உனக்கு தருவேன். எல்லா உடன்படிக்கை நினைப்பேன். அந்த உடன்படிக்கை என்ன? நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அப்பொழுது இந்த தேசத்தை நினைப்பேன். ஆண்டவர் ஈசாக்கோடு சொன்னார், உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆகவே நீ இந்த தேசத்திலே குடியிரு.
இந்த வார்த்தையை நான் யோசிக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் பார்ப்பேன். எல்லாரும் என்னிடத்தில் படித்தவர்கள் எல்லாரும் பல வெளிநாடுகளுக்கு போய் அவர்கள் எல்லாம் செட்டில் ஆவதை பார்க்கிறேன். அதே போல் உள்ளூர்களிலும் வெளியில் உள்ள வெளியூர்களிலும் சென்று அவர்கள் பணியாற்றுவதை நான் பார்ப்பேன். ஒவ்வொரு தேசத்திலும் அவர்கள் பணி செய்கிற பொழுது அங்கே இருக்கிற அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுவது என்ன, கடவுள் எங்களை எப்படி நடத்தியிருக்கிறார் பாருங்கள். ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்த என்னை இவ்வளவு பெரிய வானுயர்ந்த கட்டடங்கள் மாத்திரமல்ல, ஒரு ரத்தின கம்பளத்தின் மூலமாக நான் அதன் வழியே செல்லும்படியாக, நல்ல ஏசி ரூமில் இருக்கும்படியாக நான் நினைத்து பார்க்காத உயரத்திற்கு ஆண்டவர் என்னை கொண்டு போனார். இதையெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் ஒரு ஜெர்க் இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே கிடக்கிறோம், எல்லோரும் நல்லா இருக்காங்களே, நம்ம இப்படியெல்லாம் ஒரு பார்க்கறதுக்கு கூட ஒரு நமக்கு ஒரு முடியலையே அப்படின்னு நான் நினைக்காத அளவுக்கு உடனடியாக ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். என்னுடைய பிள்ளைகளை குறித்து பேசினார். நீங்கள் என்ன செய்யணும், நீ ஃபாரின்லாம் யோசிச்சிடவே செய்யாத, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். இந்த வார்த்தை வந்த உடனே எனக்கு மகா பெரிய சந்தோஷம். நான் ஒரு நாள் கூட என்னுடைய பிள்ளைகள் இந்த வெளிநாட்டுக்கு போகணும், இப்படி இருக்கணும், அப்படி எல்லாம் நான் நினைக்காத படிக்க, அந்த நினைவையே முற்றிலுமாக தோன்றாத படிக்கு கர்த்தர் என்னை காத்து கொண்டார். அதே போல் பாருங்கள், அவர்களுக்கு வேலை கிடைக்கும் போதும் இந்த தமிழ்நாட்டிலே வேலை கிடைக்கும்படியாக கர்த்தர் தான் இதை செய்தார். ஏனென்றால் அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். சில நேரத்தில் என்னுடைய பிள்ளைகள் சொல்லுவார்கள், எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, அட்லீஸ்ட் படிக்கிறதுக்காக என்ன அனுப்பலை, நான் வேலைக்காக அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் உனக்கு கொடுத்த வேலையை நீ கண்ணும் கருத்துமா செய்யணும். அவர் எவ்வளோ ஒரு சின்ன வேலையோ பெரிய வேலையோ கர்த்தர் இந்த தேசத்தில் வாசம் பண்ண சொல்லியிருக்கிறார். ஒருவேளை ஈசாக்குக்கு இந்த வார்த்தையை சொன்னதுனாலோ என்னமோ, ஈசாக்கு விதை விதைத்தான், அந்த வருடத்திலே அவன் 100 மடங்கு அவன் அறுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் செய்கிற உடன்படிக்கை ஒரு ஸ்திரத்தன்மை உடையதாக இருக்கும். அது எந்த காலத்திலும் அது அழியாததாக இருக்கும். இஸ்ரவேலோடு அவர் இஸ்ரவேலர் ஜனங்களோடு அவர் எப்படி உடன்படிக்கை செய்கிறார், இந்த உடன்படிக்கையெல்லாம் நினைக்கிறேன், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களோடு செய்த உடன்படிக்கை நினைக்கிறேன், இந்த தேசத்தையும் நினைக்கிறேன் என்று சொன்னவர் யாத்ராகமம் 31:16 அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கை, அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார் பாருங்க. வாசிக்கலாமா? எவ்வளோ ஒரு சிம்பிளான உடன்படிக்கை பாருங்க. நீங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை ஆசரிக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? ஓய்வு நாளை கொண்டாடணும். அது மனமகிழ்ச்சி நாள் என்று அதை நிச்சயமாக வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வீட்டில் கொண்டாட்டம் இருக்கணும். அதுதான் இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் சொன்னது. அன்னைக்கு நீங்கள் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், நீங்கள் அன்னைக்கு ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்கணும். இது எப்போ வரைக்கும்? தலைமுறை தோறும் அந்த ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்கணும். நமக்கு ஓய்வு நாளில் தான் பயங்கரமான வேலை இருக்கும். சனிக்கிழமை வரைக்கும் இப்போல்லாம் வேலை வச்சிட்றாங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமை தான் கழுவுற வேலை, ஒற்றை அடிக்கிற வேலை, எல்லா வேலையும். அன்னைக்கு தான் நான்வெஜ் வேறு சமைக்கணும். ரொம்ப ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எல்லோரும் ஓய்வாக இருப்பாங்க. நமக்கு இதில் மறுபடியும் நம்ம சர்ச்சுக்கும் போகணும். அப்படிங்கும்போது நம்முடைய இது என்ன செய்யும், சரி இன்றைக்கி போவாட்டா என்ன, அல்லது கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாம் அப்படின்னு கூட நம்முடைய மனசு சொல்லும். ஆனால் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இந்த ஓய்வு நாளை நாம் அனுசரிக்கணும். அடிக்கடி நினைப்பேன், மகிழ்ச்சியாய் அனுசரிக்கணும். அன்னைக்கு தான் பாருங்கள் ஆண்டவர் எல்லாருக்கும் நல்ல உணவு கொடுத்து அவரை நம்மை ஆதரிக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் 6 நாளும் போய் மன்னாவை எடுத்து கொண்டு வருவார்கள். 7ஆவது நாளுக்கு சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆகவே அந்த 7ஆவது நாள் அவர்களுக்கு அது பூச்சி பிடிக்காமல் என்றைக்கும் இருக்கும். அநேக ஊழியக்காரர்களுடைய வீட்டில் நான் பார்க்கிறேன், அவர்கள் சொல்லுவாங்க, முந்தின நாளே குழம்பெல்லாம் வச்சுருவோம், முந்தின நாளே குழம்பு வச்சுருவோம். அன்றைக்கி ஒரு அம்மா பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, முந்தின நாளே நீங்கள் மீன் குழம்பு வச்சுருங்க, எந்த வித கஷ்டமும் இருக்காது, மறுநாள் நீங்கள் எளிதாய் சர்ச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆலோசனை ஒரு வேளை நமக்கு சிறப்பாக இருக்கலாம் பிரியமானவர்களே. அடுத்தது பாருங்கள், யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின
உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. அவர் சொன்ன உடன்படிக்கை என்ன? ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்கணும். இது எங்கே இருக்குது? 10 கட்டளைகளிலே இருக்கு. ஆகவே நீங்கள் இந்த 10 கட்டளைகளையும் நீங்கள் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மோசே இரத்தத்தை பலியிட்டு இரத்தத்தை எடுத்து அவர்கள் மேல் தெளித்து, பலிபீடங்களின் மேல் தெளித்து, இது உங்களுக்கு இந்த இரத்த அடையாளம் என்று சொன்னான். எந்த ஒரு உடன்படிக்கையும் இரத்தத்தினாலே அந்த ஒப்பந்தம் இன்னும் சிறப்பானதாக மாறிடும். இப்போ நமக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, நம்ம கம்ப்யூட்டரில் பண்ணிடுறோம் அல்லது எழுதிடுறோம். ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் 20 ரூபா பத்திரத்தில் எழுதணும், 10 ரூபா பத்திரத்தில் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பத்திர பதிவு என்பதெல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களிலே நாடு விட்டு நாடு கூட அவர்கள் இதே போல் ஒரு ஒப்பந்தம் செய்வார்களாம். என்ன ஒரு ஒப்பந்தம்? அங்கே எழுத்து இருக்காது. ஏனென்றால் ஒரு நாட்டிலே ஒரு பாஷை இருக்கும், இன்னொரு நாட்டிலே இன்னொரு பாஷை இருக்கும். ஆனால் வியாபாரத்தின் நிமித்தமாக அவர்கள் ஒப்பந்தம் செய்ய வேண்டியது இருக்கும். அப்பொழுது என்ன செய்வார்களாம்? அவர்கள் 2 பேர் ஒப்பந்தம் செய்கிறவர்கள் 2 பேரும் தங்களுடைய மணிக்கட்டிலே அறுத்து அந்த இரத்தத்தை ஒரு டம்ளரில் இருக்கிற தண்ணீரிலே ஊற்றி ஒன்றாய் கலக்கி அவைகள் 2 பேரும் பருகுவார்களாம். இப்பொழுது இந்த உடன்படிக்கை மாறாத உடன்படிக்கையாக மாறிவிடும். ஏனென்றால் அது இரத்தத்தின் கீழே, அது இரத்தத்தை ஆதாரமாக கொண்டதாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் இந்த பலியினாலே, இரத்தத்தினாலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அப்போ நம்ம 4 பேரை பார்த்தோம். அதற்கு ஒரு அடையாளத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். நோவாவோடு கூட ஜலப்பிரளயம் ஏற்படாது என்று சொன்னவர் அவர் தன்னுடைய வானவில்லை மேகத்தில் வைத்து அதை அடையாளப்படுத்தினார். இரண்டாவதாக ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தவர், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று சொன்னவர் விருத்த சேதன அடையாளத்தை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலருக்கு பாருங்க, அவர் என்ன சொன்னார்? ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்க வேண்டும். அதற்கு என்ன அடையாளம்? அந்த இரத்தத்தை தெளித்து, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தெளித்து அதுதான் அடையாளம் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் முக்கியமாக எதை பார்க்க போகிறோம்? ஏசாயா 55:3 சொல்லுகிறது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நம்மோடு கூட அவர் தனிப்பட்ட முறையிலே பேசுகிறார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவனுக்கு கிருபை, நிச்சயமான கிருபை, டெஃபினட்டான அன்பு. கிருபைனா என்ன? அன்பு. அந்த அன்பில் எப்படி அவர் உடன்படிக்கை செய்தாரோ அதே உடன்படிக்கையை நான் உங்களுக்கும் செய்வேன் என்று சொல்லுவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தாவீதுக்கு அவர் அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர் நம்மோடு கூட தனிப்பட்ட முறையிலே பேசுகிறார். 2 முக்கியமான கிருபை, 2 முக்கியமான காரியத்தில் கர்த்தர் நான் அவனுக்கு செய்வேன் என்று சொன்னதை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். தாவீது என்பவனை குறித்து எல்லாருக்கும் தெரியும். தாவீது தான் இந்த கோலியாத்தை வீழ்த்தி அவன் ஆடு மேய்த்தவன் அரசனாய் மாறினான். சாமுவேல் வந்து அந்த வீட்டில் 7-8 பேர் சகோதரர்கள், அவர்கள் எல்லாரும் அவன் வந்து அந்த வீட்டில் வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று வருகிற பொழுது இவன் ஆடு மேய்க்க போயிருப்பான். அப்பொழுது இன்னும் இவ்வளவு தானா? ஆண்டவர் சொன்னது தானே, இந்த வீட்டில் இருந்தால் போய் தைலத்தினால அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லும்போது இங்கே ஆட்கள் குறைவாக இருக்கிறார்களே, ஒருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லையே என்று சொன்ன பொழுது இன்னொருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி உடனடியாக வரவழைப்பார்கள். இங்கே பாருங்கள், அவனுக்கு அந்த கொம்பின் அபிஷேகம் என்றால் ஏராளமான அபிஷேகத்தினாலே அந்த தாவீதின் தலை அபிஷேகிக்கப்பட்டது. அவன் கோலியாத்தை ஜெயித்து வருகிறான். அந்த நாட்டில் ஆண்டவர் அவனுக்கு சவுலுக்கு அடுத்த 2வதாக ஒரு பெரிய ராஜாவாக அவனை மாற்றுகிறார். தாவீது என்று சொன்னாலே ஒரு பெரிய ராஜாங்கம், ஒரு பெரிய ராஜா. சாலமோனின் தகப்பன், சாலமோனுக்கு முன்னாக இருந்தவனை பாருங்கள். சங்கீதம் 89:3 சொல்லுகிறது. சங்கீதம் 89:3 சொல்லுகிறது, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணுவேன், அவன் என் தாசனாகிய தாவீது. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் தாசனாகிய தாவீதோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன். அவனுக்கு அந்த உடன்படிக்கை எப்படி இருப்பாரா? சங்கீதம் 89:28 பாருங்க. சங்கீதம் 89:28
என் கிருபையை அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் என்று சொன்னார். உறுதிப்படுத்துவார் அவர். அவனுக்கு நிச்சயமாகவே கிருபை அருளி நிறுத்துவார். முதலாவதாக பார்ப்போம்னா, தாவீதுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணினார், ஒரு நிலையான வீட்டை உண்டு பண்ணினார். அவன் ராஜா தான், அவனுக்கு பெரிய ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி நினைத்தான். ஆண்டவர் மேலே அவ்வளவு பக்திக்குரியவனாய் இருந்தான். பல பாடல்களை எழுதி இருக்கிறான். அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும்போது அவன் சும்மா இருக்கலை. அங்கே இருக்கிற குகைகள், அங்கே இருக்கிற கல்லுலெல்லாம் அவன் அநேக பாடல்களை, அநேக விடுகதைகளை அவன் எழுதி வைத்திருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். அவன் அங்கே அநேக கணக்குகளை எழுதி வைத்திருந்தான். இன்று வரைக்கும் அந்த கணக்குக்கான அதையெல்லாம் எடுத்தால் நிறைய பிஹெச்டி தீசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். கணக்கு பாடத்தில் நம்ம படிக்கும்போது அவனுடைய அந்த அறிவு மெச்சக்கூடியதாக இருக்கும். இன்று வரைக்கும் அதனுடைய விடையை தெரிந்து கொள்ள முடியாதபடி இருக்கும் என்று. ஆனால் அவன் எளிதாக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய திறமை பெற்றவனாய் இருந்தான். பல வாத்திய கருவிகளை வாசிக்க திறம் பெற்றவனாய் இருந்தான். ஆகவே அவன் எல்லாவற்றின் மூலமாக ஆண்டவருக்கு பாடல்களை பாடிக்கொண்டே இருந்தான். சங்கீதத்தின் அநேக பகுதிகள் அந்த தாவீது தாவீது எழுதினதாக இருக்கும். அவன் கஷ்டம் வந்தாலும் பாடல் எழுதுவான், இன்பம் வந்தாலும் பாடல் எழுதுவான். அவன் பாவம் செய்தாலும் பாடல் எழுதுவான், அவன் பாவ மன்னிப்பு பெற்றாலும் அவன் பாடல் எழுதுகிறவனாக இருக்கிறான். இப்படிப்பட்டவன் பெரிய ஒரு பெரிய ராஜா தான். ஆனால் அவன் உள்ளத்தில் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு நான் ஒரு நிலையான வீட்டை உண்டு பண்ணுவேன். சாமுவேல் 23ஆம் அதிகாரம். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இருக்கும், சகலமும் திட்டம் பண்ணி இருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை அவர் என்னுடன் செய்திருக்கு. நம்ம நினைக்கிறோம் வீடு கட்டுவதுனா ஒரு சாதாரணமான காரியம் இல்லவே இல்லை. இந்த தாவீதுக்கு எப்படி ஒரு கிருபை இருந்தது, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொன்னார். ஒரு நிலைவரமான ஒரு வீட்டை கட்டுவேன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் வீடு கட்டி நல்லா இருக்கிறோம். அப்போ நமக்கு அது ஒரு பெரிய பொருட்டாக தெரியல, இன்றைக்கி தெரியல. ஆனால் ஆரம்ப காலத்தை யோசித்து பாருங்கள், நமக்கு இப்படி ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறாரு என்று சொல்லி பலர் மகிழ்ச்சியாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். சிறு வயசில் நம்ம நிறைய வீடுகளை பார்க்கும்போது ஏக்கத்தோடு இருப்போம். அப்பா எவ்வளவு பெரிய பணக்காரங்க, எவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் பெரிய ஆளான பிறகு இந்த போல் ஒரு வீடு கட்டுவேன் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் கால சூழ்நிலையில் எல்லாம் மாறி போயிருக்கும். நம்முடைய அந்த கனவுகளை கூட மறந்து போகிற சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு முன் வந்து சொல்லுகிறார், உனக்கு ஒரு வீட்டை நான் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியை ஆண்டவர் தாவீது இடத்துல அனுப்புகிறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இந்த தீர்க்கதரிசி வந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை இந்த தாவீதுக்கு சொல்லுகிறார். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினேன், இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க, ஒரு வீட்டை உனக்கு உண்டு பண்ணுவார் என்று சொல்லி அந்த நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்திடலாம். அவன் தன்னை சப்மிட் பண்ணுகிறான், தன்னை அர்ப்பணிக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் தன்னை அர்ப்பணிக்கிறான். ஏனென்றால் அவன் நினைத்தது ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாள், நீ யுத்த புருஷனாக இருக்கிறபடியினாலே உன் கைகளினாலே நீ ரத்தம் சிந்திவிட்டு, ஆனாலும் நான் உனக்கு ஒரு வீட்டை நான் உண்டு பண்ணி கொடுப்பேன். அதுதான் நிச்சயமான கிருபை. அவன் மேலே வைத்திருக்கிற ஒரு கிருபை, அது மேலே வைத்திருக்கிற அந்த உடன்படிக்கை என்ன, ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். நாங்கள் கூட அப்படித்தான். நாங்கள் இந்த ஊருக்கு வரும்பொழுது நாங்கள் நினைக்கவே இல்லை ஒரு வீடு கட்டணும், ஒரு வீடு கட்டி இங்கே வந்து இருக்கணும், அப்போல்லாம் நினைக்கவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியும் எங்கள் சூழ்நிலை எப்படி ஒரு சூழ்நிலை. சிங்கிள் ஏர்னிங், ஒருத்தர் தான் ஏர்ன் பண்ணுவோம், அதை கொண்டு வந்து நம்ம சாப்பிடணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு இதை குறித்த ஒரு பெரிய எண்ணங்கள் எல்லாம் இல்லை. ஆனால்
ஒன்று மட்டும் தெரியும், எங்களுக்கு வீடு இல்லைனால எங்களுடைய உறவினர்களை உதாசீனம் பண்ணுவதை நாங்கள் பல சமயத்தில் பார்த்துருக்குறோம். அப்போ நான் நினைப்பேன், ஆமாம் வீடு இல்லை, அதனால் அவங்க உதாசீனம் பண்ணுகிறாங்க. எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, எங்களோடு பிறந்தவங்களுக்கு நல்ல வீடு வாசல்கள் இருக்கும்போது எல்லாரும் அவர்களை அப்படி அவர்கள் மேலே அன்பு செலுத்துவதும், அவங்க மேலே கரிசனை கொள்வதும், அவர்களை உயர்வாய் நினைப்பதும் இருந்தது. அதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போது எங்களுக்கு சில நேரத்தில் கொஞ்சம் ஒரு ஜெர்க்கு தான் இருக்கும். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாடகை வீட்டை கொடுத்தார். அருமையான வாடகை வீடு, எப்படியெல்லாம் நம்ம நினைக்குவோமோ அப்படியெல்லாம். அந்த வாடகை கொடுத்த மனிதன் ஒரு நாளாவது இந்த வீட்டிற்குள்ளே வந்து வாடகை தாங்கன்னு கேட்க மாட்டார். ஏன்னா அவர் கேட்க முன்னால் நாங்கள் கொடுத்துருவோம். நியூ பிராண்ட் வீடு, புதிதாய் கட்டப்பட்ட ஒரு வீடு. நாங்கள் தான் முதல்ல போய் குடியிருக்கிறோம். சந்தோஷமாக இருந்தோம். தெருவில் வந்தால் எல்லாம் இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க அவ்வளவு நல்லா பழகுவாங்க. நல்லா இருந்தது. 7 வருடம் சென்று கொண்டே இருந்தது. திடீரென்று ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். சொன்னார், புறப்படுங்கள் புறப்படுங்கள், இவ்விடம் விட்டு போங்கள் என்று சொன்னார். எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. புறப்படுங்கள்னு சொல்கிறார, எங்கே எதுக்காக நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்ப போகிறோம்? காலை நேரம் நம்ம ஜெபிக்கும்போது இப்படி வந்தனால என்னுடைய கணவரோடு நான் சொன்னேன், நம்ம சீக்கிரமாக இந்த இடத்தை விட்டு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. எங்களுக்கு கார் கிடையாது, ஒரே ஒரு பைக்கு தான் உண்டு, அதுவும் கொஞ்சம் நடுவில் போய் நிற்கிற பைக்கு தான். இப்படியெல்லாம் இருக்க சூழ்நிலையில் எங்களுடைய உறவினர்கள் மத்தியில் நாங்கள் ரொம்ப உதாசீனப்படுத்தப்படுவோம். ஆனால் நான் சொல்லுவேன், இந்த வீடை ஆண்டவர் எனக்கு சொந்த வீடு மாதிரி கொடுத்துருக்குறார். எனக்கு அதுவே சந்தோஷமாக இருக்கும். ஒரு வாடகை வீடையே சந்தோஷமாக இருந்த ஒரு ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது, வெளியில் பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்குது, முன்னால் பார்த்தா ரோடு, பின்னால் பார்த்தா அழகான எல்லாம் வந்து பறவைகள்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்படி சொல்லி சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நான் இந்த வசனத்தை கேட்ட உடனே எனக்கு ஒரு ஜெர்க் வந்துடுச்சு. அப்போ நான் சொன்னேன், நம்ம ரெடியாக இருக்கணும், கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னோடனே என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அது என்ன பெரிய விஷயமா, நமக்கு இருக்கதே கொஞ்சம் தான் பாத்திரம் பண்ணங்க, தூக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான், வன சஞ்சாரியாக எங்கேயாவது ஆண்டவர் காண்பிக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். அதே போல் வாடகை வாங்க வந்தவர் சொன்னார், நீங்கள் சீக்கிரமாக வீட்டை காலி பண்ணணும், ரொம்ப வருஷம் இருந்துட்டீங்க, நாங்கள் இன்னும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இப்படி சொன்னவருக்கு ரொம்ப தயங்கி தான் சொன்னார். சொல்லிவிட்டு வாசலில் போய் விழுந்துட்டார். உடனே அவருக்கு ரொம்ப மன கஷ்டமாயிட்டு உடனே பக்கத்து வீட்டில் போய் சொல்லியிருக்காரு, அவங்கள மாற்ற வேண்டான்னு சொல்லிடுங்க, நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு இந்த வார்த்தை வந்து பாருங்கள், கடினமான வார்த்தையாக இல்லை, ஆனால் இனி நாங்கள் புறப்பட வேண்டிய நேரத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்று சொல்லி நாங்கள் நினைத்தோம். இப்போ நாங்கள் எப்போயோ வாங்கி போட்டிருந்த ஒரு இடம், எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் இருக்காது. அப்போது ஒரு பிள்ளைக்கு நாங்கள் போய் டியூஷன் எடுக்க போவேன். ஒரு நாள் சாரை பார்த்துட்டு அவங்க அம்மா சொன்னாங்க, மாஸ்டர் ஏன் நீங்கள் ரொம்ப சேடாக இருக்கீங்க அப்படின்னோடனே, இப்படி எங்களை வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு போர் போடணும். அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா, இதுக்காக போய் கஷ்டப்பட்டீங்க, இந்தாங்க இந்த செக்கை நிரப்பிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளாங்க் செக் கொடுத்தாங்க. பாருங்கள், இதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஒரு பிளாங்க் செக். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செக்கில் இதெல்லாம் பார்த்ததே இல்லை, இதெல்லாம் ஒரு நியூவாக இருந்தது எங்களுக்கு. உடனே இவங்க சொன்னாங்க, நான் 5000 ரூபாய் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, அவங்க வேறு தேசத்துலேருந்து வந்தாங்க. இப்போ நம்ம ஏமாற்றக்கூடாது அவங்களுக்கு இங்கே உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் தெரியாது. ஆகவே நாங்களே 10 ரூபா பத்திரத்தில் எழுதி அந்த அம்மாட்ட கொண்டு கொடுத்தா, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டாங்க. இதுதான் நடைமுறை. ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கணுன்னா நம்மளே போய் என்ன செய்யணும், அவங்ககிட்ட எழுதி கொடுத்து ஒப்பந்தம் பண்ணிக்கணும். ஓ சரி அப்படின்ட்டாங்க அந்த அம்மா. நாங்கள் வந்தோம், எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தி கொடுத்தார். ஒன்றுமே இல்லை, ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்ட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 100 நாளில் வீடு கட்டப்பட்டு என்னுடைய மாணவர் கொண்டு வந்து என் கையில் சாவியை கொடுத்து விட்டு, ஏசு கொடுத்த வீடு மேடம் உங்களுக்குன்னு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நாள் படித்து கொண்டு இருந்தபோது, வீடு கட்டலையான்னு கேட்டோம். நீங்கள் சொன்னீங்க ஏசு எனக்கு தருவார்னு சொன்னீங்க, ஏசு கொடுத்துட்டார் உங்களுக்கு வீடுன்னு. ரொம்ப ஆச்சரியம் இருந்தது. நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த உடனே தெருவில் போகிறவங்கெல்லாம் கேட்டாங்க, நீங்கள் தான் ஓனரா? ஒரு நாள் நாங்கள் உங்களை பார்த்ததே இல்லையே. உங்கள் வீட்டை எப்படி கட்டுவாங்க தெரியுமா? அந்த கட்டுமானம் பண்ணுகிறவங்க பார்த்து கட்டுவாங்க. நாங்கள் நின்று பார்த்துக்கிட்டே இருப்போம்.
ஒரு துளி கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ அழகாக கரைசல் போடுவாங்க. நாங்கள் நினைப்பேன், இந்த வீட்டுக்கு வர்ற ஆள் யாராக இருக்கும், ஒரு நாள் இவரை பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி. பாருங்கள், இதுதான் பாருங்கள், ஆண்டவர் நமக்கு ஒன்றை கொடுக்க சித்தம் வைத்து விட்டார்னா எல்லா விதத்திலும் பெர்ஃபெக்டாக கொடுப்பார். எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் பார்த்துருக்கோம். பெர்ஃபெக்டாக ஒரு ஏதும் இல்லை, ஒரு சூழ்நிலை இல்லையா, ஆண்டவர் உங்களுக்கு வீட்டை கொடுப்பார். இன்றைக்கி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஆண்டவரை எனக்கு ஒரு வீடு வேணும்னு சொன்னால், அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கார். ஆண்டவர் இதே போல் தருவார். எல்லா பக்கத்துலையும் நாங்கள் ஒரு அழகான கார்டன் வைத்திருந்தோம். பலவிதமான பறவைகள் அங்கே வந்து நிற்கும். அதன் பின்பு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன். எங்கள் வீட்டில் ஆள் வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு ரட்சிப்பின் வீடாய் ஆண்டவர் மாற்றினார். பாருங்கள், உங்களுக்கும் நிலையான வீட்டை கொடுப்பேன்னு இன்றைக்கி ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? சூழ்நிலையே நம்ம பார்க்கக்கூடாது. கர்த்தர் சொன்னால் சொன்னது தான், அவர் அதை நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். தொடர்ந்து அப்போ நாங்கள் உடனே சொன்னோம், ஐயோ நம்ம இந்த வீட்டை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் கூட்டத்தை நடத்தும்போது எல்லாம் ரொம்ப கூட்டம் இருக்கும். நடுஹாலில் கூட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் கிச்சன் வரைக்கும் ஆட்கள் இருப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிச்சன் வரைக்கும் இருப்பாங்க. அப்போது அது எங்களுக்கு அவ்வளவு சௌரியப்படலை. அப்போ ஆண்டவரே நாங்கள் மேலே ஒரு டென்ட் போடுவோம். இப்போ அவங்க சொன்னாங்க, டென்ட்டு போடுறதுக்கு 6000 ரூபா ஆகும். எங்களுக்கு இந்த 6000 ரூபான்னு கேள்விப்பட்டது, நாங்கள் போட்ட பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, பட்ஜெட் போட்டு நாங்கள் நினைப்போம், பட்ஜெட் போட்டு இங்கே வாழ்க்கை போயிடும் போல் அப்படின்னு. ஒரு 6000 ரூபாய்க்கு ஒரு கூரை போடணும், அவ்வளவுதான். ஆண்டவரே இந்த 6000 ரூபாயே தந்துடுங்க சுவாமி அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், மேடம் நீங்கள் ரொம்ப ஆசைப்படாதீங்க, 6000 ரூபாய்க்கு கூரை போட்டால் 6 வருஷம்தான் இருக்கும். அதுக்கு பின்னால் நீங்கள் வேறு ஒன்றுக்கு போகத்தான் ஆகணும். அந்த கூரெல்லாம் டம்முன்னு உளுந்துரும். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த 6000 ரொம்ப கஷ்டம், இதில் 6 வருஷம் தாங்கவே செய்யக்கூடாது. ஆண்டவரே எனக்கு 2 மடங்கா 12 வருஷம் அது அப்படி இருக்கணும். எத்தனை வருஷம்? 12 வருஷம். அந்த கூரை பாருங்கள், 12 வருஷம் அப்படி இருந்தது. 10 வருஷத்தில் ஆண்டவர் எங்கள் நிலைமையை மாற்றினேன். ஆனால் ஒரு பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு பண்டிகை வந்தால் பட்டாசு போட்டால் ஓடி போய் வெளியில் நிற்பேன், ஐயோ அது மேலே விழுந்துடக்கூடாதேன்னு. அப்புறம் ஒருத்தங்க சொன்னாங்க, ரொம்ப வெயில் அடித்தாலாம் கூரை பற்றிக்கிட்டு போயிடும். ஓ அப்படியா? உடனே வெயில் அடித்தா வாசலில் போய் நின்றுவேன், ஐயோ ஆண்டவரே எங்கேயும் பற்றிடக்கூடாது. மழை பெஞ்சா சொன்னாங்க, எல்லாம் உங்கள் ஓலையெல்லாம் என்ன ஆயிரும், நாசம் ஆயிரும். உடனே வெளியில் போய் நிற்பேன், ஐயோ ஓலையெல்லாம் நாசம் ஆயிடக்கூடாது, வீட்டுக்கு ஆட்கள் வரணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகாக ஒரு கூடாரத்தை திரும்பவும் எங்களுக்கு நிர்மாணித்து கொடுத்தார். தாவீதுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கை நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன முதல் காரியம் வீட்டை கொடுத்தார். இரண்டாவதாக பாருங்கள், 2 சாமுவேல் 7:12 எடுத்து வாசிக்கலாமா? உனக்கு பின்பு நான் உன் கற்ப பிறப்பாகி உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யத்தின் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைக்கப்படுவேன். தொடர்ந்து வாசிப்போன்னா, நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல்ல சொன்னார் என்று நாத்தான்வேல் என்ற தீர்க்கதரிசி, அந்த நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நாத்தான் என்ற தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், உன் ராஜாசனம் அப்படியே நிற்கும். இப்படி யாராவது ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். நமக்கு குழந்தையே இல்லாத போது உன் பிள்ளை இதெல்லாம் அதெல்லாம் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டா எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும். ஒரு பக்கம் மனக்குழப்பமாக இருக்கும், இது நடக்குமா அப்படின்னு. ஆனால் தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொன்னது கட்டாயம் நடக்கும், உலகத்தின் முடிவு பரியந்தம் அதை ஆண்டவர் நடத்தி காட்டினார் என்று சொல்லி பார்க்குறோம். நம்ம இப்படி தொடர்ந்து வாசித்தோன்னா, உன்னுடைய அந்த ராஜாசனத்தில் ஒரு புருஷன் இல்லாமல் உன் சந்ததியில் இருப்பது இல்லை என்றெல்லாம் இருக்கும். பாருங்க, 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இஸ்ரவேலை என்றென்றைக்கும் ஆளும் ராஜ்ய பாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாக கட்டளையிட்டார்.
நம்ம வாசித்த சங்கீதம் 132 அவர் உண்மையாய் தாவீதுக்கு ஆணையிட்டார். அதை நிறைவேற்ற அவர் தவறவே மாட்டார். ராஜாசனம் உட்காருகிற ஒரு சிங்காசனம் கொடுக்கப்படும். எங்களுடைய அம்மா ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க. அது ஒரு முஸ்லீம் ஸ்கூல். இவங்க தான் முதல்ல ஒரு கிறிஸ்தவ டீச்சர். அப்போ ரொம்ப பேர் அங்கே படிக்காதனால எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் போய் உங்கள் பிள்ளைங்களை படிக்க அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த ஸ்கூல் அப்படி வளர்ந்தது. 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்தது. அநேக கிறிஸ்தவ டீச்சர்ஸ் எல்லாருமே பல மதத்தை சேர்ந்தவர்கள் அங்கே வந்தார்கள். ஆனாலும் பாருங்கள், 1ஆம் வகுப்பு கற்றுக் கொடுத்த என்னுடைய தாயாரை 8வது வகுப்பு, அதாவது தலைமை ஆசிரியையாக அந்த நிர்வாகம் உயர்த்தியது. அவர் ரொம்ப வருஷம் எங்கள் அம்மா ஒர்க் பண்ணாங்க. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம் ஒர்க் பண்ணுவது. என்னென்னா, அந்த மதிய உணவு அவங்களே தான் எழுதணும், அவங்களே தான் எல்லாம் எடுத்து கொடுக்கணும். ஸோ ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு லீவு போட முடியாது. நாங்கள் 9 பிள்ளைகள், 9 பிள்ளைகளுக்கும் 9 விதமான ப்ராப்ளம் இருக்கும். 9 கல்யாணம், அதுக்குள்ள காரியங்கள் எல்லாமே இருக்கும். எங்கள் அம்மா அப்படி வேலை செய்வாங்க. ஆனால் எங்கள் அம்மா ரிட்டையர்ட் ஆக போக வேண்டிய நேரத்தில் எங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு இது இருந்ததுன்னா, எங்களோட அந்த பாண்டாகின அந்த ஸ்கூலை நாங்கள் எப்படி விட்டுட்டு வருவோம், என்னுடைய சிஸ்டருக்கு, என்னுடைய சகோதரிக்கு அந்த வேலையை வாங்கணும் அப்படின்னு சொல்லுகிற எண்ணத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஆகவே நாங்கள் சொன்னோம், அம்மா நீங்கள் இந்த வேலையை வாங்கணும் போது எங்கள் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் கொடுக்காவிட்டால் யாராலும் கொடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்கும்போது என்னுடைய சகோதரி அதே சீட்டில் உட்கார்ந்தாங்க பாருங்கள். அதே போல் தலைமை ஆசிரியாக ஆண்டவர் உயர்த்தினார். அப்படி நேரடியான நியமனத்தை கர்த்தர் கொடுத்தார். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்கள். அப்போது அதில் இருந்த சந்தோஷத்தை பாருங்கள். ஒரு சாதாரண ஒரு HM போஸ்ட், இதுவே எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால், இந்த தாவீது இதை கேள்விப்படும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான் பாருங்கள். உங்கள் ராஜாசனம் நிலை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு புருஷன் கூட இல்லாமல் போவதில்லை. அந்த நீட்சி எது வரைக்கும் இருந்ததாம் பாருங்கள். இயேசு கிறிஸ்து தாவீதின் கிளை என்று வழங்கப்பட்டார். தாவீதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவருடைய பிறப்பின் போது என்ன நடந்ததுன்னா, அவர் கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் அதிகாரத்தோடு அந்த சிங்காசனத்திலே வீற்றிருப்பார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் செய்யும்போது ஒரு அடையாளம் என்னவா இருந்தது பாருங்கள். அவர் கடைசி நாளிலே அந்த ராப்போஜனத்தின் கடைசி, அவருடைய காட்டி கொடுக்கப்பட்ட அந்த கடைசி ராவிலே அவர் எல்லா சீஷர்களையும் வரவழைத்து அவர்களோடு கூட ஒரு போஜனத்தை எடுத்தார். அந்த கடைசி ராப்போஜனத்தில் அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய மாம்சமாக இருக்கிறது அப்பத்தை அவர் அடையாளப்படுத்தினார். அதன் பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள். அங்கே ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக அங்கே இரத்தமும் அந்த மாம்சமாக அப்பமும் அங்கே பிற்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அவர் எப்படி அங்கே ஆரம்பத்தில் என்ன கொடுத்தாரோ அதை கடைசி வரைக்கும் அப்படியே கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவானவர் பரத்திலிருந்து இறங்கி வருகிற பொழுது அவருக்கு ஒரு சரீரமாகிய வீடு கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தையானவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. அவர் தங்கி இருக்கும்படியாக ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. அந்த வீட்டிலே அவருடைய ராஜாசனம் நிலைத்திருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே வசனத்தை தான் நாம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரங்களிலெல்லாம் நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபையை நமக்கும் கொடுக்க போகிறார். நமக்கும் அவர் கொடுப்பார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? எசேக்கியேல் 16:30 சொல்லுகிறது, உன்னோடு நான் இளவயதில் செய்த உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். சின்ன வயசுல ஆண்டவரை ரொம்ப அன்பாக ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அப்போ தான் அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிற நேரம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. வாலிபர்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அது அப்படியே அவங்க ஒரு பஞ்சில்
தண்ணியை விட்டால் எப்படி அது தன்னகத்தை வச்சுக்கிறோமோ அதை போல் நம்ம சொல்லுகிற எல்லா காரியங்களையும் அவர்கள் தன்னகத்தை வைத்து கொண்டு அதை ரொம்ப அழகாய் அவர்கள் அதை பிரதிபலிக்க முடியும். பிரியமானவர்களே, அந்த இளவயதிலே நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கை. என்னுடைய நாட்களை நான் யோசிக்கும்போது கர்த்தர் எவ்வளவு விஷயங்களை என்னுடைய இளவயதிலே பேசுகிறார். முதிய வயது வரும்பொழுது உலகத்தினுடைய சத்தம் நமக்கு வரும், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்த்து நாம் ஒரு மயக்கப்பட்ட நிலைமைக்கு வந்து விடுவோம். ஆகவே தான் எரேமியா 31:31 சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் உடன்படிக்கை ஏற்படுத்துவார். என்ன உடன்படிக்கையா? அவர் சொல்லுகிறார், நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைப்பேன், அவர்கள் உள்ளத்திலே வைப்பேன், அவர்கள் இருதயத்திலே அந்த நியாய பிரமாணத்தை எழுதுவேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். இன்றைக்கி அப்படிப்பட்டவங்களாக தான் நம்ம வந்திருக்கோம் இல்லையா? நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், அவர் தான் எனக்கு தேவன் என்று சொல்லி இருக்கிறோம். ஆகவே தான் அதுதான் உடன்படிக்கை. நம்மோடு என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறாரு? நான் உங்கள் தேவன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அப்போ இந்த உடன்படிக்கையின் கீழே நாமும் வந்திருக்கிறோம். அவர் அந்த உடன்படிக்கை கடைசி வரைக்கும் காக்கிற தேவன். 1000 தலைமுறைகளுக்கும் அவர் உடன்படிக்கையை காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நமக்கு இன்றைக்கு என்ன ஒரு தாவீதின் ஒரு அந்த உடன்படிக்கை எப்படி நமக்கு கொடுக்கிறார்? எடுத்து வாசிக்கலாமா? ஏசாயா 59:21. ஏசாயா 59:21. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் உன் வாயிலே அருளின வார்த்தைகளும் இது முதல் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் சந்ததியினுடைய வாயிலிருந்தும் நீங்குவதில்லை. இதுதான் நான் அவர்களோடு செய்கிற உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம மேலே இருக்கிற ஆவியை சந்ததி சந்ததியாய் அவர் கடத்துவார். அவர் கடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டவர் நம்முடைய சந்ததியையும் தெரிந்து கொண்டுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம மட்டும் அவர் தெரிந்து கொள்ளலை, அவர் அந்த இளவயதின் உடன்படிக்கை நம்முடைய சந்ததியை தெரிந்து கொள்வார். ஹல்லேலூயா! நம்முடைய சந்ததியை தெரிந்து கொள்வார். ஆனால் சத்துரு அப்படி சந்ததியை தெரிந்து கொள்ள விடுமா? அநேக போராட்டங்கள், அநேகருடைய ஒரு சாட்சியை சொல்ல முடியும், வாழ்க்கை பயணத்தை நம்ம சொல்ல முடியும். எப்படி சத்ருவானவன் இந்த வார்த்தையை எடுத்து போடுகிறான். ஆனால் ஒரு நாளும் கர்த்தர் எவ்வளவு சூழ்நிலைகள், எவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்தாலும் கூட இந்த வார்த்தையை நிறைவேற்ற அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். உன்மேல் இருக்கிற என் ஆவி உன் வாயில் அருளின கர்த்தருடைய வார்த்தைகள் இது முதல் உன் சந்ததியின் மேலும் உன் சந்ததியின் சந்ததியின் மேலும் இருக்கும். ஒரு நல்ல உதாரணம் பாருங்கள். யாராவது ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்காங்க, கட்டாயம் அந்த ஊழியக்காரருடைய மகன் எப்படி தான் வருவான்? ஊழியக்காரரோட மகனோ மகளோ ஊழியக்காரனாக வருவாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, அவர் செய்கிற ஊழியத்தை அவனும் செய்யணுமா? எத்தனை வேலை இருக்குது, அதை செய்ய போகலாம்ல? இல்லவே இல்லை. உன் வாயில் அருளின அந்த வார்த்தை அவங்களுக்கும் போகணும். அவங்களுக்கு இது என்ன பெரிய இதுவா, சொத்தா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அல்ல, அதுதான் ஆண்டவருடைய உடன்படிக்கை. எத்தனையோ பேர் வரலாம், நம்முடைய சுதந்திரவாளியாக வரலாம், வெளியிலிருந்து பிள்ளைகள் நம்முடைய ஊழியத்தை ஏற்று நடத்துகிறவர்கள் வரலாம். ஆனாலும் கூட ஆண்டவர் நம்முடைய தலைமுறை சந்ததியை அவர் தெரிந்து கொள்வார். இன்றைக்கு கர்த்தரை நம்ம புதுசாக தெரிந்து கொண்டிருக்கோமா? எங்கேயோ இருந்து ஆண்டவரை நம்ம தெரிந்து கொண்டு இன்றைக்கு தேவ ஜனமாய் மாறிவிட்டோமா? நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை என் சந்ததியும் இதில் தான் இருக்கணும். அல்லேலூயா! என்னுடைய சந்ததியும் உம்முடைய ஜனம்னு நீங்கள் சொல்லணும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தேவன், தலைமுறை தலைமுறையாக நீர்தான் எங்களுக்கு தேவன். அவர் அப்படியே செய்ய போகிறார். நம்முடைய தலைமுறைகளின் தேவனாய் இருக்கிறார். உடன்படிக்கை காக்கிற தேவன். தாவீதுக்கு 2 நிச்சய கிருபைகளை கொடுத்தார். ஒன்று, ஒரு நிலையான வீட்டை உண்டு பண்ணினார். இரண்டாவதாக நிலையான ராஜாசனத்தை உண்டு பண்ணினார். அதே போல் இன்றைக்கு நம்மையும் ஆளுகிறவர்களாக மாற்றுவார். நமக்கும் பரம வீடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலையான வீட்டை நமக்கு கொடுப்பார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளின்படி அவர் அந்த உடன்படிக்கையை நம்மோடு கூட ஏற்படுத்துகிறவர். பரம வீட்டை நமக்கு நிச்சயமாகவே கொடுப்பார். அதன் பின்பு ராஜாசனம். நம்ம எல்லாரும் அங்கே நிலையான
இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நம்ம மாத்திரம் இல்லை, நம்முடைய சந்ததியோடு கூட அங்கே இருப்போம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை நடத்துவார். அன்பு தகப்பனே, ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொன்னீரே. பரம வாசலை திறங்கிறவரே, ஆண்டவரே, அங்கே எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி இருக்கிறவரே, உம்மை சூழ்ந்து கொண்டு நாங்கள் அப்பா எங்கள் சந்ததியாய் இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. உன் சந்ததியின் மேல் என் ஆவிய, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், அப்படியே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆவியின் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. நீங்கள் எங்கள் தேவனாய் இருப்பீராக, நாங்கள் உம் ஜனமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. கர்த்தர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரே, இந்த AAA மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிறோம். மினிஸ்ட்ரியின் மூலம் சந்திக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள், திடப்படுத்தல் பற்றவர்கள், ஆண்டவரே அப்பா, எங்களோடு ஐக்கிய பந்தியிலே சேர்கிறவர்கள், உடன் ஊழியம் செய்கிறவர்கள், வேத புத்தகத்தை வாங்கி இருக்கிறவர்கள், அதை கொடுக்கிறவர்கள், உழைக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், கலந்து கொள்ளுகிறவர்கள், இந்த ஊழியத்தை நேசிக்கிறவர்கள், வெளியூரில் இருக்கிறவர்கள், வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்பா ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பை கொடுப்பீராக, உம்முடைய ரத்தம் முத்திரையிட்டு பாதுகாத்து கொள்ளுவீராக. யூடியூப் மூலமாய், டிவியின் மூலமாய் பார்க்கிறவர்கள், இங்கே வந்து ஒரு முறையான ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும், அவர்கள் குடும்பத்தையும், ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் இரத்தத்தினாலே மூடி மறைத்து கொள்வீராக. எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் மூடி மறைத்து கொள்வீராக. ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கால்களிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு வாகனத்தின் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளித்து ஜெயம் எடுக்கிறோம். வாதை கூடாரத்தை அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே.